தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்றது. இதில் 1800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரி பகுதியில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் JSJ கராத்தே அகாடமி மற்றும் ஜப்பான் ஹிட்டே ரூஜென் கராத்தே இன்டர்நேஷனல் அசோசியேஷன் இணைந்து நடத்தும் தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களைச் சேர்ந்த 1800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கட்டா, குமிட்டே உள்ளிட்ட 4 பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரையில் தனித்தனியாக போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெறும் வீரர்கள் வரும் 2026 ஆண்டு தேசிய அளவில் நடைபெறும் போட்டியில் கலந்து கொள்ளும் தகுதி பெறுவார்கள் என இதன் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார். நான் கராத்தே டாக்டர் ஜெகன், JSJ கராத்தே அகாடமி மற்றும் ஜப்பான் ஸ்டோரி ஜென் கராத்தே இன்டர்நேஷனல் அசோசியேஷன் இணைந்து நடத்தும் சவுத் இந்தியா லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் கிட்டத்தட்ட தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 மாநிலத்தில் இருந்து 1200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இன்று கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். இது 2வது தடவையாட்டு நாங்கள் நடத்தக்கூடிய இந்த போட்டி. இதுல வெற்றி பெறக்கூடிய முதல் பரிசு பெறக்கூடிய மாணவ மாணவிகள் 2026 மே மாசம் டெல்லியில நடைபெறக்கூடிய அகில இந்திய கராத்தே போட்டிக்கு நுழைவாக அவங்க செலக்ட் ஆகுறாங்க. நாங்க இதுல முதல் பரிசு எடுத்த மாணவ மாணவிகளை 2026 மே மாசம் டெல்லிக்கு கூட்டிட்டு போறக்கூடிய இதுல இருக்கிறோம். இதுல இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கட்டா, குமித்தே, டீம் கட்டா, ஓபன் கட்டா என்று 4 பிரிவுகள் இருக்குன்னா ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனியாவே இந்த போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 வயசுல இருந்து நமக்கு ஒரு 50-55 வயசு வரை மாணவர்கள் இதுல பார்ட்டிசிபேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கராத்தேல ஏஜ் லிமிட்டட் கிடையாது, எந்த வயசுனரும் படிக்கலாம். சொல்லதுக்கு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 40 வயசு 50 வயசுலயும் கராத்தே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மாணவ மாணவிகளாட்டு இந்த இடத்துல பங்கு பெற்றிருக்காங்க.